ஃபுல் ஃபேஸ் போட்டாலுமே சன்கிளாஸ் வந்து போட்டுக்குவோம் கைஸ். ஏன்னா ஸோ ஒன்று நடந்தப்புறம் நம்ம கவலைப்பட்டு அர்த்தம் இல்லை. அதுக்கு முதல்ல நம்ம வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் கைஸ். அப்படி இல்லை ரேஸ் ஓட்டே ஆகணும் அப்படி வெறியாக இருக்குன்னா இப்போ 52 போயிட்டுருக்கு, 53. இப்போ நான் எனக்கு சடனாக பைக்கை நிப்பாட்டணும்னா கூட கொஞ்சம் இதுதான் டியூட்டி ஃப்ரீ. இங்கே இப்போ பேங்க்கெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தும் அதால் வரலாம் கைஸ். நான் ரோட் சைடில் இருக்கிற எல்லா ரோட்லேயுமே பைக் ஓட்டணும். ஏன்னா இன்னுமே வேலை நடந்துக்கிட்டே தான் கைஸ் இருக்குது. இது ஃபுல்லாக பில்டிங்காகவே தான் இருக்கும். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ், நம்ம போர்ட் சிட்டி உள்ளுக்கு போக போகிறோம். போர்ட் சிட்டி உள்ளுக்கு போயிட்டு சின்ன ரைட் மாதிரி ஒன்று போகலாம் காய்ஸ். ஸோ இவ்வளோ நாளாக போர்ட் சிட்டி மூடி வச்சுருந்தாங்க. அதாவது உள்ளுக்கு போக முடியாது, நம்ம வெளியில் அது டியூட்டி ஃப்ரீயோடு வர மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பைக்கு எல்லாம் அலவுட் இருக்குது, பைக் ட்ரைவெல்லாம் உள்ளுக்கு போகலாம். ஸோ அதான் நம்ம அப்படியே உள்ளுக்கு போயிட்டு நம்ம வியூவில் போர்ட் சிட்டி அவருக்காக காட்டலான்னு பார்க்குறேன். ஸோ காய்ஸ், நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை கொஞ்ச நாளாக. அதுக்கு காரணம் வந்து நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன் காய்ஸ். பைக் ஓட்ட முடியாது, ஏன்னா கண்ணில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று, அதனால் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். இனி வ்ளாகெல்லாம் தொடர்ந்து போடுறதுக்கு பார்க்குறேன் காய்ஸ். கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணிட்டேன். யூடியூப்பில் வீடியோ போடாத ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது. அதுதான் இன்றைக்கி என்ன ஆளானும் பரவாயில்ல, போர்ட் சிட்டி போயிட்டு வீடியோ எடுத்து சொல்லி நினச்சேன். அது காய்ஸ், நீங்களுமே வந்து சன்கிளாஸ் பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒன்று ஃபுல் ஃபேஸ் போட்டாலுமே சன்கிளாஸ் வந்து போட்டுக்குவோம் கைஸ். ஏன்னா கண் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்கலுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்கணும். ஸோ ஒன்று நடந்தப்புறம் நம்ம கவலைப்பட்டு அர்த்தம் இல்லை. அதுக்கு முதல்ல நம்ம வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் கைஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு சன்கிளாஸ் வந்து மஸ்ட். நைட்டில் ஓட்டுறீங்களுமே நைட் வெர்ஷன் இருக்குது, நைட் விஷன் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு சேஃப்டியாக உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம வீடியோ பார்க்குற ஆடியன்ஸில் வந்து 17லேருந்து 24 வயசுக்குள்ளே பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இதை சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே பைக்கோட ஆசை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் யாருமே பப்ளிக் ரோட்டில் வந்து ரேஸ் ஓடுறத எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கலுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கலன்னா ஓட்டாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா பப்ளிக் ரோட்டில் என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது, எதையுமே ஷோர் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரேஸை ஓட்டாதீங்க. ரேஸ் ஓட்டுறேன்னா அப்படி இல்லை ரேஸ் ஓட்டே ஆகணும் அப்படி வெறியாக இருக்குன்னா வேறு வழி இல்லை, அதுக்கெல்லாம் அகாடமி இருக்குது. அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக ரேசிங் கற்றுக்கிட்டு ட்ரக்கில் ஓட்டுங்க. ஸோ ஏன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
இப்போ ரீசெண்டாக அந்த நீர்கொழும்பில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு. அதுதான் காய்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சேஃப்டியாக வெஹிக்கிளை ஓட்டுங்க காய்ஸ். ஏன்னா ஓட்டுற நேரம் அது விளங்காது, த்ரில்லாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எதுவும் நடக்க போகல தான் இன்னும் கை கால் இல்லாமல் அப்படி இப்படி கை கால் இல்லைன்னா கூட விடுங்க, உசுரே போச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ வண்டி பைக் ஓட்ட எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பைக் எடுங்க, நார்மலாக இந்த மாதிரி எங்கேயாவது கேஷுவலாக போயிட்டு வாங்க. ஸோ ஈகோ ட்ரிகர் ஆகி தயவு செஞ்சு யாரும் ரேஸெல்லாம் ஓட்டாதீங்க காய்ஸ். ஸோ அதாலலாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. உங்களுக்கு லோஸ் தான் இருக்குமே தவிர நீங்கள் அதில் உங்களுக்கு கிடைக்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் இழக்கிறது நிறையவா இருக்கும். உங்களுக்கு கை கால் இழப்பீங்க, இல்லாட்டி உசுரை இழப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டுறது பப்ளிக் ரோட்டில், அடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியாதுங்கிறப்போ நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். வியூவை பாருங்கள். ஓ மை காட், அல்டிமேட்டாக இருக்குது. என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோலாக வெஹிக்கிளை ஓட்டுறதுக்கு பாருங்கள். கண்ட்ரோலை மீறிட்டுன்னா உங்களால் வண்டியை நிறுத்திக்கவே முடியாது guys. இப்போ இந்த இதில் நான் இப்போ 52 போயிட்டுருக்கேன், 53. இப்போ நான் எனக்கு சடனாக பைக்கை நிப்பாட்டணுன்னா கூட பாரு எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஸோ 53 போயிட்டு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் 100, 120 அதிலலாம் போய் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உடனே நிற்காது, இழுத்துகிட்டே தான் போகும். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே அந்த பைக்கை நிப்பாட்டி கொள்ளலுமோ அந்த அளவு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள். காய்ஸ், ஸ்போர்ட்ஸ் சிட்டி உள்ளே என்டர் ஆக போகிறோம். காய்ஸ், நேராக போய்ட்டும் போகலாம். நான் இதுக்குள்ளால ஏன் போகிறேன்னா இதை அப்படியே காட்டிட்டேன், அதால் அப்படியே சுற்றி போகலாம் காய்ஸ். இதுதான் டியூட்டி ஃப்ரீ. ஃபுட் ஹார்பர், எல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெஞ்சைஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ். ஸோ இங்கே இப்போ பேங்க்கெல்லாம் வந்துடுச்சு. இப்போது பேங்க்கெல்லாம் இருக்காது. ஸோ நம்ம வியூவில் தடவையாக ஸ்போர்ட்ஸ் சிட்டி உள்ளுக்கு நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தும் அதால் வரலாம் கைஸ். நான் ஏன் அதால் போனேன்னா அவங்களுக்கு அந்த இடத்த உள்ளுக்கால போயிட்டு ஸ்போர்ட்ஸ் சிட்டியில் இருக்கிற எல்லா ரோட்லேயுமே பைக் ஓட்டணும், அதுதான் என் ஆசைலாம். அது ஒரு வ்ளாகாக எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசையாகவே இருந்துச்சு. சரி, அதை ஏன் தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃப்யூச்சரில் பைக்கில் வர முடியுமா என்னன்னு தெரியலை. இப்போ பைக்கில் வர விட்டதே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பைக்கெல்லாம் அவ்வளோ நாளுக்கு அலௌட் இல்லாமல் இருந்துச்சு.
ஸோ இப்போ தான் பைக் ட்ரைவ்லலாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. கைஸ் அது உள்ளலாம் போக முடியாது, போனால் அவ்வளோதான். ஸோ மைல்ஸாக் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் போர்ட் சிட்டியோட வியூ சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது கைஸ். ஓ மை காட். இதெல்லாம் இன்னுமே எம்டியாக இருக்குது. இதுக்கெல்லாம் இனிமேல் தான் பில்டிங் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இதில் செய்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ப்ரோ ஹெல்மெட் போடுங்க ப்ரோ. என்ன சொல்லிட்டு இருந்தா, இங்கெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு கைஸ். எனக்கு என்னமோ ஒரு பேசிக்கிட்டே ஒரு பாலைவனத்துக்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. டெசர்ட். நடுக்கடலில் நிற்கிறோம். நடுக்கடலுக்கு வந்துட்டோம். உண்மைக்கும் இது வேறு லெவல் காய்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்லை. அதான் இங்கே வேலை செய்கிற ஆக்களை பற்றியும் சொல்லணும் காய்ஸ். இந்த உச்சி வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க கைஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தரமாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அது நிறைய ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய இதுங்க இருக்குது.
காய்ஸ், இந்த மாதிரி தரமான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க காய்ஸ். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன். இங்கெல்லாம் இன்னுமே வேலை நடந்துக்கிட்டு தான் காய்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக பில்டிங்காகவே தான் இருக்கும். ஸோ இது எப்போ கட்டி முடியும், எப்போ எதுவுமே தெரியலை. இவங்கள தான் சொன்னாங்க காய்ஸ், இந்த வேலைலாம் அவ்வளோ ஈஸியாக செஞ்சிட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ காய்ஸ், போர்ட் சிட்டியோட எண்டு வந்துட்டோம். இன்னொரு விஷயம் சொல்லணும். ஸோ நீங்கள் யாரும் சரி போர்ட் சிட்டிகளுக்கு வாரீங்க அப்படின்னா ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக. ஏன்னா இங்கே தண்ணி கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம்லாம் ரொம்பவே கஷ்டம். நான்லாம் அன்றைக்கி தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ மற்ற உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரதோ, இங்கே இருக்கா என்னன்னு தெரியலை, இங்கே இருக்கும், அதனால் நீங்கள் கொண்டு வரது உங்களுக்கு நல்லோம். ஸோ மறக்காமல் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துடுங்க. காய்ஸ், இது ஃபுல்லாக எப்போ ரெடி பண்ணி முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. சின்ன குட்டி பசங்க விளாடிட்டுருக்காங்க. எப்போ இது ரெடி பண்ணி முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. அவங்க யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். வா, எவ்வளோ ஒரு தூரத்தில் இருக்குது அந்த பில்டிங்ஸ்னு. ஸோ நம்ம கொஞ்சம் இறங்கி கடல், அதாவது பீச்சில் சின்ன ஃபுட்டேஜ் அப்படி ஏதாவது எடுக்கலாம். இங்கே பாருங்கள், மண்ணுக்கு மேலே லோரி போயிட்டுருக்கு. எப்படி மண்ணுக்கு மேலே போகுது? ரோட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
காய்ஸ், ஃபோர்ட் சிட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு காய்ஸ். காய்ஸ், அந்த வியூஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. காய்ஸ், இங்கே ஒரு ஐடி பார்க் இருக்குது. இந்த இதுதான் அந்த ஐடி பார்க். இங்கே இன்னொரு பிரிட்ஜ் போட்டுட்ருக்காங்க காய்ஸ். இது உள்ளுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஃபுல்லான்னு தெரியலை. கைஸ், ஸ்ட்ரைட்டாக ஒன்றுமே இல்லை, ஹார்பர் தான். நான் இப்படியே இதால் திருப்பி அப்படியே போகிறேன். ஓகே காய்ஸ், வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணுறேன். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு vlogல நான் உங்களை பார்க்குறேன் காய்ஸ். ஓகே பாய். ஸோ காய்ஸ், எல்லாம் சேஃபாக இருங்க காய்ஸ். தயவு செஞ்சு யாரும் ரேஸ் ஓட்டாதீங்க. ஸோ அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான், பைக் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸ் கண்ணில் போட்டுக்கோங்க. அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது காய்ஸ், ஆனால் ஒரு பெரிய விஷயத்தில் இருந்து உங்களை காப்பாற்றும். ஸோ மறக்காமல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.